ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். நான் வணக்கம். வந்தே மாத்திரம். வணக்கம். ட்ரம்ப் கையெழுத்து போட்டாரு, போர் நிறுத்தம் நின்றுச்சா? எங்க ஒப்பந்தத்துல என்ன இருக்கு? ஒன்னும் நிக்கல. நம்ம ஆளுங்க சும்மா எல்லாம் பேச வேண்டியதுதான். நிக்கலாம் இல்ல, இவர் கையெழுத்து போடுறாரு. அவர் கையெழுத்து போடுற அந்த வீடியோ எல்லாம் நிறைய கையெழுத்து போட்டாருங்க. அவர் இந்தியாவுக்கு எதிராக நிறைய இதெல்லாம் கூட சாங்ஷன்ஸ் மாதிரி அந்த இதெல்லாம் என்ன சொல்றது, டாரிஃப் இதெல்லாம் கூட போட்டாரு. அவருக்கு டெய்லி அவர் கையெழுத்து பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலே சொல்ல போனா. அந்த கையெழுத்து வந்து நல்ல நீட்டா ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் கரெக்டாக போட்டு வச்சிருக்காங்க. கையெழுத்து நல்லா இருக்கு, எனக்கு போட இஷ்டம் இருக்கு. பேப்பர் எடுத்து அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி போட்டு விளையாடி கொண்டு வந்து காமிக்கல. அந்த மாதிரி டெய்லி ஒரு கையெழுத்து போட்டு காமிக்கிறாரு. இதுதான் ஒரு 21 ஜனவரி 2024 அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிச்சா 2025 பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பெருசா சாதிச்ச மாதிரியே இல்லையே. ஸோ இந்த டீலு அவர் எதுக்காக கொண்டு வந்தாரு அப்படின்ற என்னோட பார்வையை நான் வைக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து டீல் சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். இதை அவர் கையெழுத்து போட்டு காமிச்சாரு. நீங்க சொன்னது கரெக்ட், நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, நம்ம நேயர்கள் எல்லாருமே பார்த்தாங்க. இல்லைன்னா சொல்ல. ஆனால் அது எஃபெக்ட்டுக்கு வருமானா சந்தேகம் தான். இன்றைக்கும் நான் சொல்கிறேன் சந்தேகம் தான். ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்பிக்கை கிடையாது. ரெண்டு பேருமே வந்து உட்கார்ந்து பேசுறது அளவுக்கு ரெண்டு பேரும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவில்லை. ஒரு பக்கம் பிரான்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வச்சுட்டு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது எங்கே போறீங்க அப்படின்னா, நான் கல்யாணத்துக்கு சகுனம் பார்க்க போகிறேன், மடியில் என்ன அப்படின்னா பூனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாகிஸ்தான். ஸோ இதை வச்சுட்டு உங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கையெழுத்து போட்டு காமிச்சிட்டாரு ரெண்டு பேரும். அதே மாதிரி மசூத் பெசாஷ்கியான் வந்து டிஜிட்டலாக கையெழுத்து போட்டார். இது போட்டது ரெண்டுமே அது வந்து அபிஷியலா ரெண்டு டாக்குமெண்டா ரெண்டு பேருமே ஒன்னா போய் உட்காந்து கையெழுத்து போறது, இஸ்லாமாபாத் போறதா பிளான் இருந்தது. ஆனா அது இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய நம்பகமான செய்தி ஊடகங்கள் வழியாகவும் நம்பகமான செய்தி வாயிலா பார்த்தோம்னா டெஹரான், அதாவது ஈரான் வந்து போறது இல்லை. இது வந்து லெபனன்ல இஸ்ரேல் வந்து இந்த போரை தொடர்ந்து நடத்துகிறது. அதனால ஒண்ணு எல்லா ஃப்ரண்ட்லயும் போர் நிறுத்தினா கையெழுத்து போடுறேன்னா இல்ல, அதுதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து இஸ்ரேலை கண்டிச்சிருக்கோம். சரி, கண்டிக்கணும். நீங்க வந்து ஃப்ரெண்ட்லி அலை தான், அதனால உங்களுக்கு கூடலாம் நாங்க இருக்க மாட்டோம், நாங்க இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. சூப்பர். இதுதான் நாங்க ரொம்ப நாளா நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக். நான் கிட்டத்தட்ட இது அமெரிக்கா இஸ்ரேலை கைட்டு விட தயாராகி விட்டது, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது, நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி அவங்களால கைட்டி விட முடியாது. எந்த ஒரு நாடுமே இஸ்ரேலை கைட்டி விடுறதுக்கு அவ்வளவு சீக்கிரமாலாம் கைட்டிலாம் விட முடியாது. அதே மாதிரி இவ்வளவு நாள் வந்து நீங்க இந்த காந்தாரா படத்துல வந்து அந்த தெய்வம் வந்து கேட்கும், இவ்வளோ நாள் எனக்கு நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு, இவ்வளோ நாள் அனுபவிச்ச அந்த அமைதியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி தான் இஸ்ரேலை நீங்க இன்னைக்கு கைட்டி விட்டனா, இவ்வளோ நாள் இஸ்ரேல் மூலமாக நீ எவ்வளவோ சாதிச்சிருக்கிற. இஸ்ரேலை வச்சுதான் நீ நிறைய காயின்ஸை நவுத்தன. ஸோ உன்னுடைய நாடு ஃபார்மேஷனுக்கு இஸ்ரேல் சார்ந்து அந்த சார்பு இந்த நான் சொல்றது 250 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தாலுமே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு, நல்லாவே தெரியும். ஒரு பர்டிகுலரா இருக்கக்கூடியவங்க தான். அப்ப நீ அனுபவிக்கும் போது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வேணான்றப்ப நீ கைட்டி விடுறேன்னா இது வந்து சந்தர்ப்பவாதம். அமெரிக்கா சந்தர்ப்பவாதிகளின் தேசமாக மாறி பல நாட்கள் ஆகிறது. நான் நிறைய தடவை சொல்றதுதான், லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு மாறிடுச்சுன்னு. இதை இந்தியர்களுமே பல பேர் வந்து கோவம் வர மாதிரி பார்க்க முடியுது. பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ், அவ்வளவுதான். ஏன்னா இதுதான் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது முன்னாடி இருந்தது. இன்னைக்கு அப்படி லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாருமே யூஸ் பண்ணாங்கன்னா எதுக்கு ஃபேபிளையும் இதையும் மைத்தாஸையும் எதுக்கு பேன் பண்ற? தோல் தானே முக்கியம் கடைசியில. ஸோ ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ்க்காக தான் நாடு நடத்திட்டு இருக்கேன். ஸோ வேற எந்த நாடு யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமா இந்தியா யூஸ் பண்ணக்கூடாது. இந்தியாவும் சைனாவும் இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா எதிராக வந்துருவாங்கன்ற அளவுக்கு நீ யோசிக்கிற அளவுக்கு சீப் எடுத்து ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு நீ இருக்கும்போது, ஸோ இஸ்ரேல் அந்த மாதிரி செஞ்சிருந்ததுன்னா, இஸ்ரேல் அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அமெரிக்காவில். நான் சொல்றது 1860s, அப்புறமா 1940s நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அமெரிக்கா வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஆனால் அவங்க அதை பண்ண துணிகிறார்கள் என்றால் அதற்கு பதில் கண்டிப்பாக இஸ்ரேலிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. அதனால அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் பார்வை. இந்த டீல்ல 14 இது பாயிண்ட்ஸ் வச்சிருக்க டீல் வந்து முதல் பாயிண்ட் எல்லா முன்னணிகளிலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயுமே வார் இமீடியட்டா நிக்கணும் அப்படின்றதான் முதல் பாயிண்ட். இப்ப வந்து ஒரே ஒரு பிரச்சனை, இஸ்ரேல் வந்து லெபனான்ல அடிக்கிறதுனால ஈரான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, அவங்க முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 14 பாயிண்ட் வச்சிருக்கீங்களா, அந்த 14 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் முக்கியமா, கடைசி பாயிண்ட் இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியா இல்ல சீக்வென்ஷியலா தான் பார்க்கணும். முதல் பாயிண்ட் அது முக்கியமா இருக்குமா இருக்காதா?
ஜென்ரலா நான் சொல்றது எந்த ஒரு 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 டீல் ஒன்று போடுறீங்கன்னா முதல்ல இருக்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்டா தான் இருக்கும். நீங்க இந்த ஜிஆர்இ எல்லாம் எழுதுனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முதல் கொஸ்டினுக்கு வந்து நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கனாலே கஷ்டம் தான், அதுக்கு மேல சொல்லிடுவாங்க எல்லாருமே. ஸோ முதல் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உன் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, அந்த சமயத்துல நீ தோத்துட்டேன்னா அப்ப நீ கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த மாதிரி இது நீ எதுக்காக இந்த ஒப்பந்தம் போட வரேன்னா போர் நிக்கணும்ன்றதுக்காக ஒப்பந்தம் போடுற, அதான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல எல்லா இடத்துலயும் அங்க கொஞ்சம் அடிச்சுவேன், இங்க கொஞ்சம் அடிப்பேன், இவன் கொஞ்சம் அடிப்பான், அவன் கொஞ்சம் அடிப்பான். அப்புறம் எதுக்கு நீ உட்காந்து பேசுற? அமெரிக்கா சொல்லுது இஸ்ரேல நிப்பாட்டுங்க அப்படின்னு, இஸ்ரேல் தான் கேட்கல. அமெரிக்கா மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே ஆரம்பிச்சு இஸ்ரேல் பின்னாடி எதுக்கு நீங்க உட்கார்ந்தீங்க? இஸ்ரேல் தானே ஆரம்பிச்சது. நீங்க சொல்றபடி உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். 22 பிப்ரவரியில இருந்து 28 பிப்ரவரி இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் எடுங்க, எல்லா பக்கம் நியூஸ் பேப்பரும் எடுங்க. அதுல எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இஸ்ரேல் அமெரிக்கான்னு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாமே இதுல ஃபேக்ட்ஸ் ஆர் அவைலபிள் இல்லையா? அமெரிக்கா எவ்வளவு நாள் இஸ்ரேல் முன்னாடி தேவட்டுக்கு அடுத்தது எது? எப்படியாவது போய் அட்டாக் பண்ணி நீ ஆரம்பிச்சா நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னானா இல்லையா? அமெரிக்கா சொல்லிதான் இஸ்ரேல் இந்த போருக்குள்ள போச்சு. பாரத பிரதமர் 27 இஸ்ரேல்ல இருக்கிறார். அவர் போற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான். அவன் போன பிறகுதான் அவர் போன பிறகுதான் இவன் அட்டாக்கே பண்றேன்னு வச்சுப்போம். இஸ்ரேலி ஐடிஎஃப் அடிக்குதுன்னு வச்சுப்போம். சோ எதுக்கு நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ண? பாரத பிரதமர் இருந்தாலும் இல்லைனாலும் உன்னுடைய எய்ம் என்ன? ஈரான் தானே நீங்க சொல்றபடி. யூ டிஸ்ஓன் சம்ஒன், எனக்கு வேணுன்றப்ப வச்சுப்பேன், வேணும்னா தூக்கி குப்பையில போட்டுருவேன், அப்புறம் அசிங்கமா பேசுவன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பாயிண்ட்ல ஈரான் நேரடி போர், ஈரானோட போர் இஸ்ரேலோட ஏன் அமெரிக்கா நின்னுச்சுன்னா, இஸ்ரேலுக்கு லெபனான்ல இருந்து அங்க வந்து தீவிரவாத குழுக்கள் வந்து தாக்குதல் உட்படுத்திட்டே இருந்தாங்க. சரி, அதனால அமெரிக்கா போய் நின்னுச்சு. அதுவும் நிப்பாட்டுறோம்னு சொல்லிட்டு சைன் இவரே பேச்சுவார்த்தை பண்ணாரு ட்ரம்ப் அவர்களே. சரி, அப்படிங்கிறப்ப இதுக்கு மேல அமெரிக்கா என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப பாகிஸ்தானையும் இந்தியாவும் வைங்க, பாகிஸ்தான் கூட தான் அமெரிக்கா நிக்குது, போர் வருது, பாகிஸ்தான் கூட அமெரிக்கா நிக்குது. சரியா? நான் என்ன சொல்றேன், லஷ்கர் இ தாய்பாவோட நான் சண்டை எனக்கு முடியல, அவன் மொத்தத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணு நான் சொல்றேன். எல்லாருமே சொல்றது அதுதான். லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இந்த மாதிரி திருட்டு பசங்க 10 பேர் சேர்ந்துட்டு எல்லா நாட்டு 148 கோடி பேரை மிரட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பல்வேறு நாடுகள் இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. டேவிட் கோல்மன் எட்லி இந்த பச்சை கலர் கண்ணு ஒண்ணு, ப்ளூ கலர் கண்ணு ஒண்ணு வச்சுக்கின்னு படத்துல துரந்தர்ல படம் போட்டு காமிச்சான். அந்த ஆள் எங்க இருக்காரு? அமெரிக்கா ஜெயில இருக்காரு. அமெரிக்கன் சிட்டிசன் பாதி, பாகிஸ்தான் சிட்டிசன் பாதி. ஸோ இப்படி இருக்குது. ஸோ அவன் வந்து பாம்பேல அமெரிக்கன் சிட்டிசன்ற பேர்ல வந்து வேவு பார்த்துட்டு போய் சொன்னா இதெல்லாம் நடக்குது, இந்தியாவில நடக்குதுன்னு. இப்ப நான் லஷ்கர் இ தாய்பா வச்சுக்கின்னு பாகிஸ்தானோட நான் பேச்சுவார்த்தை நடத்தணுமா? இவ்வளவு நாள் கழிச்சு அமெரிக்கா சொல்லுதுன்றதுக்காக நான் பண்ணணுமா? அது நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இப்ப அமெரிக்கா சொல்லி நான் ஏன் கேட்கணும்? முதல்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான ஈக்குவேஷன் வேற, இந்தியாவுக்கும் அமெரிக்கான ஈக்குவேஷன் வேற. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா இவ்வளவு நாள் இஸ்ரேல் போராடுறதுக்கான காரணமே அவன் சர்வைவலுக்காக சண்டை போடுறான். நீங்க ஹெஸ்புல்லாவை, நீங்க ஹெஸ்புல்லாக்கு எந்த பக்கத்துல சப்ளை வருதுன்றது உலகம் தெரிஞ்சுக்கணும்ல. ஈரான் பக்கத்துல இருந்து வருதுன்னு வச்சுங்க, ஈரான் பக்கத்துல இருந்து வரும்போது கூட தடுத்து நிறுத்தத்துக்கு வழிகள் இருக்குல்ல. ஏன் இவ்வளவு நாள் அலோவ் பண்ணன்ற கேள்வி வரும்ல. இப்ப அமெரிக்கா தோல் உரிக்கப்படுகிறது, அவ்வளவுதான் இஸ்ரேலால். சோ ஒரு பக்கம் குழந்தையும் கில்லு, இன்னொரு பக்கம் தொட்டிலையும் ஆடுவேன். உனக்கு வேணும்னா சண்டை போடணும், வேணாம்னு நிறுத்துவேன்னா டெய்லி இவ்வளவு நாள் செத்தாங்கல்ல இஸ்ரேல்ல, இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்குல்ல. டிமோனா பிளான்ட்ல அடிச்சதுல, டிமோனான்னு ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் பண்ணாங்க ஈரான். டிமோனாவை, அதாவது டிமோனாவை அழிப்பது தான் அமெரிக்காவோட எய்மா? இந்த கேள்வி நான் திரும்ப வைக்கிறேன். ஜான் எஃப் கென்னடியோட மரணம் இப்ப லெபனான்ல இருக்க ஹிஸ்புல்லாவோட அமைப்புக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குங்கிறீங்களா? அப்படி இல்ல, ஹிஸ்புல்லாவை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஹிஸ்புல்லாவை அப்படியே விட்டுருவேன். இப்ப ஹிஸ்புல்லா அப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன், ஹிஸ்புல்லாவை அழிக்கணும், இல்ல லெபனான் வந்து ஹிஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கணும். இல்ல அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு இருக்கு, அது இல்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க வைக்கணும். இன்னொன்னு, இவன் வந்து ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட ஆர்மியா? நான் ஸ்டேட் ஆக்டர் தானே அவன் வந்து ஸ்டேட் ஆக்டர் மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ல இருக்கிறான் அப்படின்றதுக்காக நான் அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய வாதம். ஸோ அதை தான் நான் சொல்றேன். இப்ப லஷ்கர் இ தாய்பாவுக்கும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வீங்கி வச்சுட்டு அங்க ஒரு 4 எம்பி இருக்கான்றதுக்காக அதை வந்து நான் லெஜிட்டிமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை டிஸ்மேண்டில் பண்றதுக்கான கண்டிஷன்ஸை நீங்க செட் பண்ணணும். அதுதான் அவங்க கேட்கறாங்க இஸ்ரேல் ஆரம்பத்துல இருந்து. இப்ப நான் போர் நிறுத்தத்தை நிறுத்திட்டேன்னா ஹிஸ்புல்லா என்ன தாக்கவே தாக்காதுன்னு உங்களால கேரண்டி கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அது அமெரிக்காவில் கொடுக்க முடியுமா? இப்ப என்ன ஆக போகுது? ஈரானோட போர் புரிஞ்ச அமெரிக்கா இப்ப இஸ்ரேலோட ஆக போதா? அததான் சொல்றாரு ஜேடி வான்ஸ். என்ன சொல்றாருன்னா, உலகமே உங்களை கைவிட்டு விட்டது, உலகம் முழுக்க உங்களை கைவிட்டுருச்சு, அமெரிக்கா மாத்திரம் தான் உங்க கூட நிக்குது. ஓகேவா? அவர் சொல்ற வார்த்தை நான் சொல்ல, உலகத்துல இருக்க எந்த தலைவரும் சொல்ல.
அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை எதிர்க்க வேண்டும்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் இப்ப இஸ்ரேல் பக்கம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜேடி வான்ஸ் டைரக்டாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறது, உலகமே இஸ்ரேல் எதிர்த்து நிக்குது. உலகத்துல எந்த நாட்டுக்குமே இஸ்ரேல பிடிக்கல, அமெரிக்கா மாத்திரம் தான் நிக்குது. டொனால்ட் ஜே ட்ரம்ப் மாத்திரம் தான் உங்களுடைய நண்பர், அவரையும் நீங்க எதிர்த்தீங்கன்னா எங்களுக்கால எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஒரு மறைமுகமா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மறைமுக எதிர்ப்போ இல்லைன்னா ஒரு எச்சரிக்கையோ இருந்ததுன்னா அது இஸ்ரேல் பார்த்துதான். ஏன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவால் அப்படின்றத விட அமெரிக்காவோட உதவியில தான் அவங்க நிறைய நாள் சர்வே ஆயிருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் மூலமாக பல ஆதாயங்களை பெற்ற நாடு. ஸோ உலகத்துல நிறைய இடத்துல அமெரிக்கா ஜெயிப்பதற்கு இஸ்ரேலியர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். நீங்க ஈரானுடைய அந்த ஈரான் நாடுடைய தூதரகம், அமெரிக்க தூதரகம் ஸ்டாம்மன் அதை உள்ள அடிச்சு நொறுக்கி எடுக்கும் போது பாதி எரிஞ்சாம இருந்த பேப்பரை எடுத்து பார்க்கும் போது தான் மொசாட் அப்படிங்கிற ஒரு இயக்கம், இவ்வளவு பெரிய இயக்கம், அமெரிக்காவோட சிஏஏ விட ஒரு பெரிய இயக்கம் உலகத்துல உண்டு. அப்படி அது மொசாட் அப்படின்றத யார் கண்டுபிடிச்சாங்க? ஈரான்காரன் தான். இப்ப பேசிட்டு இருக்கலாம், இந்த ஈரான்காரன் தான் முதல்ல சொன்னது மொசாட்னு ஒண்ணு இருக்குடா அப்படின்ட்டு. அது வரைக்கும் மொசாடுன்றது ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவால் செய்ய முடியாத பல வேலைகளை அமெரிக்காவுக்காகவும் அவர்களுடைய சர்வேகளுக்காகவும் அவங்க செஞ்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தன்னுடைய அந்த பிராந்தியத்தில் ஒரே நம்பகத்தன்மையான ஒரு நாடு. நான் ரிவர்ஸ்ல சொல்றேன், நீங்க சவுதி அரேபியா நம்பலாமா? தெரியாது. நீங்க வேற ஏதாவது நாட்டு நம்பலாமான்னு தெரியாது. ஏன்னா நீங்க அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. ஆனா இஸ்ரேல நீங்க நம்பலாம்னா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் யூரோப்பியன் ஜூஸ், அமெரிக்காவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தம் யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளவுதான். ரெண்டு பேருமே இது வந்து ஒரே மாதிரி ஒரே மத கோட்பாடு கிட்டத்தட்ட. இது பழசு இது புதுசு ஏற்பாடை சொல்றேன் நான். ஸோ அப்படிதான் போதும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாடு ரெண்டு பேரும் சண்டை போட்டு எதிர நிற்பாங்களா அப்படின்னா நம்ம லோக்கல் அரசியல் மாதிரி நீங்க இன்டர்நேஷனல் அரசியல் சிவன் சக்தின்ற மாதிரி இந்த மோகன்லால் அப்புறமா விஜய் சார் உங்களுடைய இது மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவுமே சரி இந்த போற நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. பெஞ்சமின் நெட்டான்யாஹூ அவர்கள் நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்றத அமெரிக்காவுக்கு நம்ம சொல்ல வேண்டியது. அடுத்து G7 மாநாடு பிரான்ஸ்ல நல்லபடியா இருக்கு. அதுல பார்த்துட்டோம் ட்ரம்ப் அவர்களோட பேச்சு, குறிப்பா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி அழகா இருக்கேங்கிறாரு, ரொம்ப புகழ்ச்சியா இருக்காரு. ஆனா சைட்ல இன்னொன்னு சொல்றாரு, பெரிய ஹார்ட் நெகோசியேஷன். இன்னொன்னு சொல்லிருக்காரு, அவருக்கு ஒண்ணு நான் வருவேன்றாரு. ஏன்னா அவர் தான் வருவாரு. இந்த பேச்சு அவருக்கு ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன் உலகத்துல. நான் இப்ப சொல்றேன் பகிரங்கமாவே சொல்றேன், அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுங்களேன், நீ இருக்கும்போது வேற யாராவது செய்ய முடியுமாடா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஜென்ரலா ஒரு நண்பனோ இல்ல எதிரியாக மாறக்கூடிய ஒரு மாதிரி தன்மையை கொண்ட ஒரு ஏதோ ஒண்ணு அப்படி இருக்கும்போது நீ இருக்கும்போது வேற ஒருத்தன் வந்து என்ன செய்ய விட்டுருவியா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குன்னா அது வந்து மோடி அவர்கள் சொல்லணும்னா அது கண்டிப்பா ட்ரம்ப்பை பார்த்து கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இந்துக்களுக்கான நிரந்தர நண்பன் வெள்ளை மாளிகையில் இருப்பார், அது நான் கண்டிப்பா நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வரேன்னு சொன்னவர் தான் கையில காலில் விலங்கு போட்டு எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பினாரு. இப்போ லேட்டஸ்டா ஏஐ முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே செக் வைக்கிறாரு. ஸோ சீப் எல்லாம் ஒன்று எடுத்து ஒழிச்சு வைக்கிறாரு. ஒவ்வொரு சீப்பா நம்ம புதுசாக கண்டுபிடிப்போம். அதனால அவர் பேசுறதெல்லாம் எதுக்காக பேசுறாரு அப்படின்னா, மோடி அவர்கள் G7 மாநாட்டின் மையப்பகுதியில் உட்கார்ந்து கொண்டு ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இல்ல ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ல, அதற்கு காரணம் இந்திய மாலுமிகள் 3 பேரை அமெரிக்க ராணுவம் சுட்டுக் கொன்றது, அதாவது மிசைல் அடிச்சது அப்படின்றதான் சொன்னாரு. அப்ப யார் பண்றாங்களோ அவங்க திருந்தணும். இது வந்து உலகத்துல எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப போய் உட்காந்துன்னு ஹார்மோஸ்ல குறுக்கால படுத்துட்டு உட்கார்றதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி தான் பேசின டோனே ரொம்ப ஸ்ட்ராங்கான டோன் தான் இருந்தது. டைரக்ட் அட்டாக் தான். ஸோ பக்கத்துல தான் உட்கார வச்சிருந்தாங்க, பக்கத்துல உட்கார வச்சு டைரக்டா நான் சொல்றது அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயே பக்கத்துல உட்காரும் போதே இந்த மாதிரி தான் நடந்தது. அது தவிர பைலேட்டரல் டாக்ஸ், அதாவது இரண்டு நாடுகள் மட்டும் அமெரிக்காவும் இந்தியாவும் மட்டும் பேசக்கூடிய அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா நேராவே பேப்பர் வச்சுட்டு சொல்லிட்டாரு, நீ பண்றதெல்லாம் தப்பு, இது நல்லா இல்லை அப்படின்றது நேராவே சொல்லி இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனு, அப்புறமா இந்த சப்ளை செயின் ப்ராப்ளம், அப்புறமா வந்து தடை போடுறது, டாரிஃப், இதெல்லாம் இந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆகாதுன்றத நேராவே சொல்லிட்டாரு. இதை சொன்னதுக்கு பதில் இல்லை, அவர் எதிர்பார்க்கல. ஆனா ட்ரம்ப் வந்து நல்ல நெகோசியேட்டர். நான் சொல்றேன், ட்ரம்ப் வந்து நல்ல பிசினஸ் மேன். அதனால இந்த விஷயத்தெல்லாம் மறைப்பதற்காக பர்சனலா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ வேற எதுவும் இல்லை.
when you fail in the points of என்ன சொல்றது facts, you always take the personal route. நம்ம ஜெனரலா இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்போது கூட அப்படிதான், நல்லா பேசிட்டே இருப்போம், நல்லா ஆர்கியூ பண்ணிட்டே இருப்போம், பாயிண்ட் போயிட்டே இருக்கும்போது கடைசியில என்னப்பா தலை நரைச்சிச்சு போல இருக்கு, அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி இதுல இந்தியாவிற்கு அமெரிக்கா ஏதாவது உதவி செய்யுமா எனக்கு தெரியல. செஞ்சா நல்லா இருக்கும். கமலஹாசன் சார் சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி இந்தியாவுக்கு அமெரிக்கா இது வரைக்கும் உதவி செஞ்சது இல்லை, அதை நான் வெளிப்படையா பதிவு பண்றேன். அப்படி ஒருவேளை காலம் வந்து அது உதவி பண்ற மாதிரி வந்து பண்ணாங்கன்னா சந்தோஷம். ஆனா பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவை தான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாவோ இல்லை ஒரு எதிரியாவே பார்க்குற அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அழகா இருக்காரு, அப்புறமா வந்து அவருக்கு ஒன்று நான் வருவேன், இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் நீங்க யூ ஹாவ் டு வரி. எஸ், நான் திரும்ப சொல்றேன், நாம் வந்து ஒரு கடினமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி உள்ளோம். அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்களுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கும் இந்தியர்களும் சரி, மறைமுகமாகவோ நேரடியாகவோ பல பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, சமீபத்தில் மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா சார் வந்து இந்த ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்துல சூர்யா அவர்கள் தோல் மேல போட்டு பாப்பா அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த வசனமா நம்ம எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி இவங்க எல்லாம் பெருசா வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு இருக்க நிலைமையில. இந்தியர்கள் அமெரிக்காவுக்காகவோ இல்லை மற்ற நாடுகளுக்காகவோ நம்மளுடைய பாரதத்தையோ இல்லை பாரத பிரதமரையோ விட்டு கொடுப்பதாக இல்லை. இதை நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. ஆனா விதவிதமான எதிர்ப்புகள், விதவிதமான டிசைனா விடுவாங்க, ரெடி ஆயிக்கோங்க. we have just leveled up. ஸோ கேம் ஆடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு லெவலில் கஷ்டப்பட்டு ஒரு முடிச்சிருக்கோம்னா அடுத்த லெவல் வந்து ஈஸியாலாம் இருக்காது, இதை விட கஷ்டமான லெவல் தான் நம்மளுக்கு வரும். அப்படிதான் கேம் ப்ரோக்ரஸ் ஆகும். அதனால we have just leveled up. ஸோ அடுத்தது பெரிய கால இறுதியான கேள்வியா, G7 என்ன டேக்அவே? G7 டேக்அவே வந்து G8 மாறுமா இல்ல வேற ஏதாவது ஒரு நாடு வெளியில போயிட்டு இந்தியா உள்ள போயிட்டு G7 மாறுமா அப்படின்றது காலம் பதில் சொல்லும். குறிப்பிட விரும்பல, நான் டைரக்டாவே சொல்றேன். நான் சொல்றேன் G7 குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ், 7 பொருளாதாரங்கள் ஒன்னா சேருது. 1980ல இருந்து ஒன்னா இருக்கு. அது நடுவுல ஃபெயிலா போச்சு. அது ஃபெயிலா போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து பணக்கார நாடுகள் எல்லாமே, அதாவது இந்த பணக்கார பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இலைட் கிளப், அப்படிதான் நம்ம G7 எடுத்துக்கணும் அந்த சமயத்துல. ஆனா அந்த பணம் எல்லாம் போய் அண்ணாமலை வர்சஸ் அசோக் அந்த மாதிரி ஆகி இப்ப வந்து மேல தலை எடுத்துட்டு வராரு. ஸோ அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, மற்ற நாடுகள்லாம் பிரிக்ஸ் அப்படின்ற கூட்டமைப்பு மேல வருது. வரும்போது இவங்களால எதுவும் பண்ண முடியல. இவங்க வந்து G7 G8 மாத்தினாங்க, ரஷ்யாவை கூட்டிட்டு வந்து. அப்புறம் ரஷ்யாவோட இவங்களால ஒத்து போக முடியல. நிறைய விஷயங்கள் நாங்க சொல்ற மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கணும், நீ சொல்ற மாதிரிலாம் கேட்க முடியாது. புட்டின் அவர்களை திரும்ப வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. G7 இருக்கு, G8ன்றது மாறிடுச்சு. G20 ஒன்று இருக்கு, அதுல நம்மளும் இருக்கோம். ஆப்பிரிக்க யூனியன் நம்ம கொண்டு வந்தோம், நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம் G20 நம்மளோட தலைமையில் இருக்கும் போது. ஸோ அப்ப G20 பவர்ஃபுல்லா, G7 பவர்ஃபுல்லானா இப்ப G20 தான் பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஒன்னா இருக்காங்க. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, G7ல ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் கண்ட்ரி இருக்கு, அது வெளியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்க 6 பேர் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்ல இந்தியா போய் சேருதுன்னு வச்சுங்க, அப்ப G7 இருக்கும். நான் எந்த நாடுன்னு தான் சொல்லல, அப்படியே இருக்கட்டும். இன்னொன்னு, G7 G8 மாறும்னா ஆல்ரெடி இந்தியா ரஷ்யாவோட இருக்கு. there is no hole between India and Russia அப்படின்னும் போது இந்தியா உள்ள போனாலும் சரி ரஷ்யா உள்ள போனாலும் சரி G8ல எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கும். அதை அவங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால தான் சொன்னேன், G7 இருந்து ஒரு ஸ்வாப் அடிக்குமா இல்ல G8ன்னு கொண்டு வந்து திரும்ப பழைய மாதிரி ஆரம்பிச்சு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுவாங்களா? இதெல்லாம் காலம் தான் பதில் சொன்னோம். நம்ம இது வந்து நம்ம பாரத பிரதமர் மல்டிலேட்டரலிசம் பத்தி தான் திரும்ப பேசியிருக்காரு. ஓகேவா? அதனால மல்டிலேட்டரலிசம், குளோபல் சவுத்தோடைய ரெப்ரசன்டேஷன் இந்தியா தான் இருக்கு. ஏன்னா சைனாவை நம்ப முடியாது, வேற எல்லாருமே ப்ராப்ளம்ல இருக்காங்கன்றத இந்தியா தான் முன்னெடுக்குது. அதே மாதிரி இந்த ஏஐ ப்ராப்ளம்ல இருந்து சப்ளை செயின் ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மாறுச்சுன்னா ஓரளவுக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகும். இல்லைன்னா எல்லாருமே கூடி வந்தால் கோடி நன்மை. இதுல ஒரே ஒருத்த மாத்திரம் உட்காந்து நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற காலம் இது கிடையாது. சொன்னா எல்லாம் சிரிக்கி தான் சிரிப்பாங்க. அது எந்த இடத்துல போன, லோக்கலா இருந்தாலும் சரி குளோபலா இருந்தாலும் சரி, இது கூட்டமைப்பா வேலை செய்ய வேண்டிய டைம். ஒரே ஒருத்த மாத்திரம் நான் வந்து நின்றுட்டு நான் தான் பாஸ், நான் சொல்றதை நீ கேட்கணும்னா எவனும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதனால தான் வேலை சிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி G7 சக்சஸ்ஃபுல்லா ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றது அந்த அங்கம் வகிக்கும் நாடுகள் தான் முடிவு பண்ணணும். அதனால தான் சொன்னேன், ஒரு ஸ்வாப் அடிச்சா சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, இல்ல வேற ஒரு 2-3 பேர் ஆட் ஆகி அந்த G7ன்றது G10 மாறினா ஓகே. ஸோ வி ஆர் ஓப்பன். இந்தியா வந்து மல்டிலேட்டரல் பார்ட்னர்ஷிப்க்கு இருக்கு. ஆனா நீங்க இருக்கிறதுனால அங்க இருக்க முடியாது சொல்ல முடியாது, அவ்வளவுதான்.
அதாவது முதல்ல பிரிக்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா நேட்டோவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்புன்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா நேட்டோன்றது மிலிட்டரி அலையன்ஸ், G7 அப்படின்றது வந்து ஒரு எக்கனாமிக் அலையன்ஸ், பிரிக்ஸ்ன்றது எக்கனாமிக் அலையன்ஸ். சோ அதை பத்தி கேள்வி கேட்கும் போது ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க பிரிக்ஸ் ஒரு கூட்டமைப்பு கொண்டு வந்திருக்கீங்களே, இது வந்து மேற்கு நாடுகளுக்கு எதிராக. அதுக்கு வந்து பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரொம்ப சிறப்பான ஒரு பதில் சொன்னார். நான் வெஸ்ட் அலையன்ஸ், ஓகேவா, ஆன்டி வெஸ்ட் அலையன்ஸ்ன்றதுக்கும் நான் வெஸ்ட் அலையன்ஸுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா நேட்டோவுக்கும் பிரிக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரிக்ஸ்ன்றது பொருளாதார கூட்டமைப்பு, நேட்டோன்றது ஒரு என்ன சொல்றது மிலிட்ரி. அது நம்மளுக்கு இலச்சவனா ஊர்ல கட்சானா அவனை போட்டு அடிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல், அதுதான் நேட்டோ. அந்த நேட்டோவே ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பிரிக்ஸோட நீங்க G7 தான் கம்பேர் பண்ண முடியும், தவிர நேட்டோ கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுவும் இல்லாம G7 அப்படின்றது வளர்ந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு, நீங்க தான் பிக்ஸ் பண்ணீங்க, அந்த கும்பல்ல எங்களை சேர்த்துக்கல, அதையும் சொன்னார். புட்டின் அவர்களும் சொன்னாரு, ஜெய்சங்கர் அவர்களும் சொன்னார். ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை பேசினாங்க, வெவ்வேறு காலகட்டம். நாங்க போனோம், கேட்டோம், சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, வெளில வந்துட்டோம். நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது இலைட் கிளப்பா இல்லையான்றது காலம் பதில் சொல்லும். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றத ஜெய்சங்கர் சார் சொன்னாரு, புட்டின் அவர்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால விஷயம் என்னன்னா G7 சர்வைவல் ஆகிறதும் இல்ல அது வந்து காணாம போறதும் அந்த உறுப்பு நாடுகள் அவர்களுடைய முடிவுகள் மற்றவங்களோட அரவணைத்து போவதும் அதுலதான் இருக்கே தவிர, மற்றபடி இன்னைக்கும் நான் தான் பாசு, நான் சொல்றது மாத்திரம் தான் கேட்கணும், ஏக போக சக்கராதிபதிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்று ஒருவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்காருன்னா நாளைக்கு அது காணாம போறதும், காணாம போயிட்டு தான் நினைச்சவங்க பெரிய ஆளா ஆகிறதும் கால சுழற்சியில தெரியும். அதனால பார்ப்போம் என்ன நடக்குதோ, வெயிட் பண்ணுவோம்.